அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஆனபடியால் என் தேவ ஜனமே ஸ்தோத்திரம். Glory to God. ஆர்ப்பரித்த கூட்டம் யார் என்று சொல்லி ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கும் பொழுது அது முன்னாடி உள்ளதான வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து பிடித்து நிற்க கண்டேன். அல்லேலூயா. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஆனபடியால் என் தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். Glory to God. ஸ்தோத்திரம். வேதத்திலே அநேக இடங்களிலே ஸ்தோத்திர தேவ சத்தங்கள் ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Glory to God. இந்த வேளையில கூட அவைகளை குறித்தும் ஸ்தோத்திரம் எந்த சந்தர்ப்பங்களிலே அவைகள் பேசப்பட்டதென்றும் ஸ்தோத்திரம். Glory. எந்த சூழ்நிலையிலே அவைகள் யாரை கொண்டு துவனிக்கப்பட்டது என்பதை குறித்து நாம ஸ்தோத்திரம் ஆராய்ந்து வருகிறோம். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். Glory to God. ஆதியாகமத்திலே ஆரம்பித்ததான தேவ சத்தம் ஸ்தோத்திரம். Glory to God. வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலே சத்தங்கள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. வாசிக்க 3ஆம் அதிகாரம் 9-11. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன கனியை புசித்தாயோ என்றார். அநேக முறை ஸ்தோத்திரம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறதான சத்தியங்கள். அல்லேலூயா. அதுபடியால் என் தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். Glory to God. அல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டதற்கு ஸ்தோத்திரம். ஆதாம் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நிர்வாணியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் தேவ ஜனமே Glory to God. தேவனுடைய ஸ்தோத்திரம் மகிமை ஸ்தோத்திரம் அவர் சிருஷ்டித்ததான ஸ்தோத்திரம் ஆதாமின் ஏவாளையும் அன்றைய தினத்திலே மூடிக்கொண்டிருந்தது. அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் தங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனபடியால் தேவ ஜனமே சோதனைக்காரன் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக ஸ்தோத்திரம் அவன் அதற்கு எதிரடியாகவே செயல்படுகிறவனாக காணப்படுவான். அல்லேலூயா. ஆனபடியால் தேவ ஜனமே ஸ்தோத்திரம் அவனுக்கு சாதகமாக வர வேண்டும் என்று சொன்னால் அவன் உண்மையை கூறுவான். அல்லேலூயா. அவனுக்கு பாதகமா இருந்தா உண்மையை கூற மாட்டான். இங்க என்ன சொன்னா ஸ்தோத்திரம் Glory to God. நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் அப்படின்னு சொன்னா. அல்லேலூயா. Glory to God. ஸ்தோத்திரம் சொன்னது உண்மைதானே? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம் Glory to God. அவருடைய கண்கள் என்றால் ஊனக்கண்கள். ஸ்தோத்திரம் Glory to God. மாம்சத்தின் கண்கள் அவர்களுக்கு அந்த வேளையில திறக்கப்பட்டது. மனக்கண்கள்
குருடாக்கப்பட்டது. அல்லேலூயா. விளைவு ஸ்தோத்திரம். glory to God. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? சாபம் முதலாவது பிரவேசித்ததா இருக்கிறது. அல்லேலூயா. glory to God. அதுபடியான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். அவர் அப்படியே தம்முடைய ஜனங்களை விட்டு விட்டு போக ஜனங்கள் அல்ல. அல்லேலூயா. தேவன் அல்ல. ஆனபடியான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். மீண்டுமாக தேவன் ஸ்தோத்திரம் தம்முடையவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஸ்தோத்திரம் மீண்டுமாக ஸ்தோத்திரம் அவர்களை அழைக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியான தேவ ஜனமே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். யாத்திராகமம் 16:19 ஸ்தோத்திரம். glory to God. ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று 19:16 மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மழையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மழையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. எக்கால சத்தம் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 19வது வசனம். ஆமா. எக்கால சத்தம் மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். வாக்கினாலே மறுமொழி கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. ஆனபடியான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். glory to God. ஜனங்கள் எல்லாரும் அந்த தேவ சத்தத்தை, எக்கால சத்தத்தை கேட்டு ஸ்தோத்திரம். glory to God. அல்லேலூயா. பயந்தார்கள் என்று சொல்லி, நடுங்கினார்கள் என்று சொல்லி காண்கிறோம். யாத்திராகமம் 20 ஸ்தோத்திரம் அவருடைய காரியம் என்னவா இருந்தது? தேவ சத்தத்தை கேட்ட ஜனங்கள் ஸ்தோத்திரம். glory to God. 20வது அதிகாரம் 18-20 கொஞ்சம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்பார்கள். அல்லேலூயா. glory to God. ஆனபடியான தேவ ஜனமே தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, நீர் எங்களோடு பேசும். அல்லேலூயா. ஆனபடியான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். glory to God. தேவ சத்தத்துக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் பின்வாங்குகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. glory to God. ஆனபடியான தேவ ஜனமே மனுஷ சத்தத்தை தான் அவர்கள் அதிகமாக கேட்க விரும்புகிறார்கள் ஒழிய தேவ சத்தத்துக்கு அவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்று சொல்லி காண்கிறோம். அல்லேலூயா. ஆனபடியான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். தேவன் ஸ்தோத்திரம் அவர்களை எப்படிப்பட்டதான ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் என்று சொல்லி தாங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. யாத்திராகமம் 19:5-6 கொஞ்சம் வாசிங்க. ஒரு ஜன கூட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் தம்முடைய ராஜ்யத்திற்காக. அல்லேலூயா. வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயும் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும்
பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஸ்தோத்திரம் தம்மோடு கூட அந்த அவருடைய ராஜ்யத்திலே காணப்படும்படியாகவே ஸ்தோத்திரம் ஒரு கூட்ட சனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு திரள் கூட்டமாக ஸ்தோத்திரம் glory to God காணப்படுகிறதை நாம் வெளிப்படுத்த விசேஷத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல தேவச்சனமே, யோசுவாவின் புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை காண்கிறோம். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 1-2. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம் glory to God. வாக்கு பண்ணினதான தேசத்திற்கு அடைவதற்கு ஸ்தோத்திரம் முன்பாக ஸ்தோத்திரம் glory to God அநேக தடைகள் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் தேவச்சனம் ஹல்லேலூயா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் நேரத்திலே தேவன் அப்படிப்பட்டதானவைகளை ஸ்தோத்திரம் இடிந்து விட செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் glory to God. இங்கே எரிகோ ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் glory to முன்பாக கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தால் glory to God கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம் glory to God ஸ்தோத்திரம் கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா glory to God. வாசிங்க 6:10. யோசுவா 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம் glory to God. அநேக முறை நாம் அந்த சத்தியங்களை கடந்திருக்கலாம். 20வது வசனத்தை வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தை பிடித்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவச்சனமே glory to God. ஆண்டவரே தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுதும் அல்லேலூயா glory to God ஸ்தோத்திரம் சபையார் ஒன்று கூடி இணைந்து செயல்படும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் தமக்கு முன்பாக காணப்படுகிற அனைத்து எரிகோக்களின் சுவர்களையும் இடிந்து விட பண்ணுவாராக. அல்லேலூயா. நாம நினைத்து கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் தடை நமக்கு முன்பாக இருக்கிறது, எப்படி நாம் கடந்து செல்லக்கூடும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம் வேறு ஒன்றுமில்லை, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்காக நாம் ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் சத்தத்தை எழுப்பும் பொழுது glory to God நமக்கு முன்பாக இருக்கிற எப்படிப்பட்டதான எரிகோ போன்ற அலங்கங்கள் இடிந்து விடும். ஹல்லேலூயா glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா glory to God. சங்கீதம் 29:4 கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா glory to the wonderful name of Jesus. ஏசாயா 30:30 கொஞ்சம் வாசிங்க.
ஏசாயா 30:30. ஐசாயா. கர்த்தர் மகத்துவமானவர். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி. தமது சத்தத்தை கேட்க பண்ணி. உக்கிர கோபத்தினாலும். பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும். பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும். இடிபெரு வெள்ளம் கண்மழையினாலும். தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். காண்பிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. யாருக்கு எப்பொழுது? ஸ்தோத்திரம். 30:31 வாசிங்க. அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். யார்? அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். ஹல்லேலூயா. glory to God. ஓ ஹல்லேலூயா. சத்துரு பலத்த ஸ்தோத்திரம் தண்டாயுதம் போன்ற ஆயுதங்களை கொண்டு ஸ்தோத்திரம் உன்னை நொறுக்க பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? வாசிங்க 31. தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே அவன் நொறுங்குண்டு போவான். தேவச்சனமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு வருகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. glory to God. தேவனுடைய சத்தத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தம் யாருக்கு ஹல்லேலூயா வெளிப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:17 கொஞ்சம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் தேவச்சனமே, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கவனிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே, ஸ்தோத்திரம். glory to God. அல்லேலூயா. அங்கே ஸ்தோத்திரம் திரியேக தேவனுடைய ஐக்கியத்தை நாம் காண்கிறவராய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் தேவச்சனமே, glory to God. ஓ ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. குமாரனாகிய கிறிஸ்து ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞானஸ்நானத்தை பெற்று கரையேறுகிறார். ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுகிறார். ஆனபடியால் தேவச்சனமே, திரியேக தேவனே ஸ்தோத்திரம் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. glory to God. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:5 நாம் வாசிக்கும் பொழுது, இவரில் பிரியமாயிருக்கிறேன் மாத்திரமல்ல, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவன் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது பார்க்கிறோம், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த கட்டமாக பார்க்கிறோம், ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம் இவருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணும் பொழுது, இவரில் பிரியமாயிருக்கிறேன்,
இவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆண்டவரான தேவச்சனமே ஸ்தோத்திரம். வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. glory to God. இங்கே ஸ்தோத்திரம், glory to God. ஓ அவரோடு கூட இருந்தவர்களை ஒரு ஸ்தோத்திரம் மேகம் அவர்களை மூடிட்டு என்று சொல்லி காண்கிறோம். அந்த மேகத்தின் மத்தியில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஓ ஹல்லேலூயா, glory to God. ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அந்த நாளிலே அவர் மறுரூபமாக்கப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். அதுபோல ஸ்தோத்திரம், glory to God. ஓ ஹல்லேலூயா, நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட ஸ்தோத்திரம், glory to God இணைந்திருக்க வேண்டும் என்பதைக்காகவே இந்த சத்தம் glory to God மேகத்தின் நடுவிலிருந்து ஒலித்தது. ஹல்லேலூயா, glory to God. மாத்திரமல்ல தேவச்சனமே, நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமலும் அமைதியாயிருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அனுபடியால் தேவச்சனமே, யாருக்கு? எனக்கு செவி கொடுக்கிறவன். அல்லேலூயா வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசனம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். Hallelujah. Sotram. Glory to the wonderful name of Jesus. Sotram. யோவான் எழுதின சுவிசேஷம் 10:4 கொஞ்சம் வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 10:9, நானே வாசல். எதற்கு பின் செல்லுகிறது? சும்மா போல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. வாசிங்க. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. Oh hallelujah. எதை மீண்டு கொள்ள வேண்டுமா? சங்கீதம் 37 ஸ்தோத்திரம் வாசித்து பார். 5-6, நீங்கள் வெளியிலே சென்று சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். Hallelujah, glory to God. கேட்பாங்க ஸ்தோத்திரம், glory to God. Hallelujah, ஸ்தோத்திரம். எங்க போய் மேய்ஞ்சிட்டு வரடான்னு வாங்க. சின்ன வயசுல நான் கேட்பாங்க ஸ்தோத்திரம், glory to God. அந்த கிருபையெல்லாம் நாங்கள் பெற்றிருந்தோம். ஸ்தோத்திரம். அந்த நாளில் எங்கள் அம்மா எங்க போய் மேய்ஞ்சிட்டு வர, glory to God. சில டைம்ல சில சுமாரான கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேட்பாங்க. உங்கள் நம்மளுக்கு தான் இருந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, glory to God. செவி கொடுப்பதில்லை. அல்லேலூயா, glory to God. அன்புடையான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. ஒருவன் ஸ்தோத்திரம், நானே வாசல். கேட்டீங்களா? இந்த 37 சங்கீதத்துல வாசனை என்ன வாசிங்க? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. சரி, நானே வாசல். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரம். அந்த மேய்ச்சல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யார் இவர்? ஸ்தோத்திரம். வாசிங்க. உன்னத பாட்டு 1:7 கொஞ்சம் வாசிங்க. உன்னத பாட்டு 1:7.
எக்லெசியாஸ்டிஸ். என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து, உமது மந்தையை எங்கே மேய்த்து, அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், எனக்கு சொல்லும். எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? நான் இருக்க வேண்டியது என்ன? ஹalleluya, glory to the wonderful name of Jesus. வாசிங்க. என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து, உமது மந்தையை எங்கே மேய்த்து, அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், எனக்கு சொல்லும். எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? அலைந்து திரிகிறது போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஹalleluya. மணவாட்டியாகிய சபை ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, வாஞ்சையோடு ஸ்தோத்திரம் மணவாளனாகிய புருஷனிடத்திலே கேட்கிறது, கிறிஸ்துவனிடத்திலே. ஹalleluya. நீர் உமது மந்தை எங்கே மேய்த்து மத்தியானத்தில் எங்கே அவைகளை மடக்குகிறீர், எனக்கு சொல்லும். நான் ஏன் உமது தோழரின் மந்தைகள், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல அருகே அலைந்து திரிகிறது போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஹalleluya. ஸ்தோத்திரம், glory to God. பதில பாருங்க. 1:8 உனது பாட்டு. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய்விடு. எங்க? மேய்ப்பர்களின் கூடாரங்கள் அண்டையில், மேய்ப்பர்களின் கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய்விடு. ஹalleluya. அவர் தமது கூடார மறைவிலே என்னை மறைத்து வைக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம், glory to God. விசுவாசனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம், glory to God. அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஸ்தோத்திரம், அவருடைய கூடாரத்திற்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. நாம் வருகின்ற வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவராய் காணப்பட வேண்டும். ஹalleluya. ஆண்டவரே, தேவச்சனமே, அந்த வசனத்தை கொஞ்சம் மறுபடியும் வாசிங்க. 1:8 ரூபவதி, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களின் கூடாரங்கள் அண்டையில், மேய்ப்பர்களின் கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய்விடு. உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. ஹalleluya. ஸ்தோத்திரம், glory to God. ஆண்டவரே, தேவச்சனமே, ஸ்தோத்திரம். ஹalleluya. பேதுருவே, ஸ்தீமோன் பேதுருவே, சீமோனை, என்னை நீ நேசிக்கிறாயா? ஹalleluya. முதல்ல எதை கேட்க சொன்னது? மேய்க்க சொன்னாரு ஆட்டுக்குட்டிகளை. ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்க இல்லை, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தே வளர்ந்து வர வேண்டும். ஹalleluya. திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாக நீங்கள் வளருகிறதற்கு ஹalleluya. ஆகினாலதான் ஸ்தோத்திரம், glory to God. நீ முதிர்வு அடைந்துட்டேன்னு இல்லை, ஸ்தோத்திரம், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துவாயாக. ஹalleluya. நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஹalleluya. ஆண்டவரான தேவன் ஸ்தோத்திரம் அழைக்கும் பொழுது நீ ரூபவதி என்று தான் சொல்லுகிறார். ஹalleluya. Glory to the wonderful name of Jesus. Oh hallelujah. கர்த்தருடைய சத்தம். யோவான் 10:11 கொஞ்சம் வாசிங்க. அப்படி என்றால் நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹalleluya. அப்ப யாரு செவி கொடுக்கிறது? 10:27-28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. எப்பொழுது?
அவருடைய சத்தத்தை கேட்கிறதான ஆடுகளாய் நாம் மாறும் பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தான் எனக்கு பின் செல்லும். அல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நீங்க கொஞ்சம் பெரும்புகளை கையாளனா அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. கொஞ்சம் அழுவும், தேம்பி அழுவும், விட்டுருங்க. அப்படி அப்படியே இருந்தா அது சரிப்பட்டு வராது. எடியும் இப்படியே தான் ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சரி, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. உன்னத பாட்டு 5:2 கொஞ்சம் வாசிங்க. உன்னத பாட்டு 5:2. என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமே, கதவை திற, பனியினாலும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. என் வஸ்திரங்களை களைத்து போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், அழுக்காக்குவேன் என்று என்றேன். 5ஆவது வசனம். கைகளிலிருந்து வடிந்தது. அல்லேலூயா. திறந்து பார்த்தேன், எழுந்து வடிந்தது. அல்லேலூயா. என் நேசரை பார்த்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். 2ஆவது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆமாம், 5:2. நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இருதயமோ விழித்திருந்தது. அப்புறம் என்ன? நித்திரை பண்ணுகிறான், ஆனால் ஸ்தோத்திரம், glory to God. மணவாட்டி நித்திரை பண்ணினாலும் இங்க என்ன சொல்லப்பட்டிருந்தது? என் இருதயமோ விழித்திருந்தது, அதுவும் கேட்டது. ஆனால் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம், தன் வஸ்திரங்களை கடந்து போட்டேன், நான் எப்படி அவைகளை மறுபடியும் உடுத்திக் கொள்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரமானபடியால் தெய்வச்சனமே, glory to God. அந்த இருதயமோ விழித்திருந்தது என்று சொன்னால் தன்னுடைய நேசர் வருவார் என்பதை குறித்து ஸ்தோத்திரம் அவள் அறிந்திருக்கிறாள் என்பதையும் இங்கே உணர்த்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியால் தெய்வச்சனமே, ஸ்தோத்திரம், glory to God. ஓ ஹல்லேலூயா. மணவாளன் வந்து அழைத்து செல்வதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் தான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே தெய்வச்சனமே, ஸ்தோத்திரம். எதற்காக என்று சொன்னால் ஸ்தோத்திரம், glory to God. வாசிங்க வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால் தெய்வச்சனமே, ஸ்தோத்திரம், glory to God.
திருவிருந்துக்காக எடுத்து பேசுவோம். அதை பார்க்கிலும் மேலான காரியம் என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அவரே ஸ்தோத்திரம் க்ளோரி, அவர் கதவை தட்டி நிற்கும் பொழுது நாம் கதவை திறந்து அவரை ஏற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆகினாலே ஸ்தோத்திரம் க்ளோரி டு காட், நானும் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார். அங்கே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது அந்த சத்தம். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ரட்சிப்பின் வஸ்திரமும் ஸ்தோத்திரம் glory to God, ஸ்தோத்திரம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியும் காலையும் கழுவிட்டாலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் glory to, அதை எப்படி நான் அழுக்காக்குவேன் ஹல்லேலூயா என்று சொல்லுகிறார். கலந்து போடாமல் இருந்து ஸ்தோத்திரம் glory to God, அந்த மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியோட வஸ்திரங்களோடு கூட அவரோடு கூட ஸ்தோத்திரம் இணைந்து கொள்ளத்தக்கதான ஸ்தோத்திரம் glory to God, வஸ்திரங்களை எப்பொழுதும் தரித்தவர்களாக நாம் காணப்படவும். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. யோவான் 5:25. நான் புறமோடு வர வேண்டுமா? இன்னும் அவருடைய நீளத்துக்கு ஒரு பரம் செய்யணும். Glory to the wonderful name. மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, glory to God. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம், glory, வார்த்தையின்படி எழுத்தின்படி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் அவருடைய சத்தம் glory to God கேட்கப்பட்டது. மரித்தவர்கள் எழுப்பினார்கள் என்று ஸ்தோத்திரம் வேதத்திலே அதற்கு glory to God ஆதாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை வாசிப்போம். முதலாவது glory, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43, 44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய அர்த்தங்களிலே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் மரித்து கிடந்தவர்களாயிருக்கிற நம்மையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. வாசிக்க கேட்போம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2. மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முற்காலத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற நடந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா, glory to God. ஆனாலும் கர்த்தர் நம்மை அவைகளிலிருந்து மீட்டெடுத்தவராயிருக்கிறார். மரித்தவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அது காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்பொழுதே சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:45. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:45. வாசி வாசி வாசி. தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா,
வாங்கனால ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:50-51 கொஞ்சம் வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறுபடியான தேவச்சனமே, glory to God. அந்த நாட்களிலே என்ன நடந்தது சொன்னால், பிரேத கல்லறைகள் திறந்தது. அநேக ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்கள் அதில் இருந்து கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களும் சரீரங்களும் எழுந்திருந்தது. ஓரலையா சொல்லுங்க. ஆனபடியான தெய்வச்சனமே, ஸ்தோத்திரம், glory to God. ஹல்லேலூயா. இது எங்க போகணும்னு சொன்னா, ஸ்தோத்திரம், glory to God. ஹல்லேலூயா. இந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். தானியேலுடைய புஸ்தகம், ஸ்தோத்திரம், glory to God. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 1-2 கொஞ்சம் வாசிங்க. அங்கே அக்காலத்தில் எழும்புவான். புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நிந்தைக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே, அங்கே ஸ்தோத்திரம், glory to God. நீயோ போய் ஸ்தோத்திரம், glory to God. சுதந்திர வீதத்தை சுதந்திரிக்க நாள் வரையிலே நீ போய் இளைப்பாறி கொண்டிருன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. தேவனுடைய சத்தம், அவர் மகா சத்தமாய் ஸ்தோத்திரம் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அப்பொழுது திரைச்சீலை கிழிந்தது. ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். யாரும் அங்க போக முடியாது. சும்மா அவன் ஸ்தோத்திரம். எல்லாம் என்ன சொல்லலாம், கீழே இருந்து மேலே வரைக்கும் கீழே மனுஷன் போய் கிழிச்சிட்டான்னு சொல்றோம். ஒரு மனுஷனும் அந்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. அவரே அதை கிழித்தார். ஹல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால், எபிரேயர் நிருபம் 10:19-22 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19-22. ஆகையால் சகோதரரே, இதற்கு நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடு நிச்சயத்தோடும் சேர கனவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இதுதான் ஸ்தோத்திரம். எதற்காக? அவர் சத்தமிட்டு ஜீவனை விட்டார்னா ஸ்தோத்திரம். glory to God. நமக்கும் ஸ்தோத்திரம். ஓ நாமும் ஓ ஸ்தோத்திரம். எந்த தடையும் இராதபடிக்கு அவர் தம்முடைய ஜீவனை விட்டதினாலே இருந்த தடுப்பு சுவராகி அந்த திரை கிழிக்கப்பட்டது தம்முடைய மாம்சத்தின் வழியாக. அல்லேலூயா, glory to God. ஆனபடினாலே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அவரிடத்தில் தைரியமாய் சேர கடவோமாக. அல்லேலூயா. ஆனபடியால் சரி, மறுபடியும் வந்துடும் மெயின் வேர்ஸுக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம் 7:10. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை எங்கள் தேவனுக்கும் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இந்த திரள் கூட்டத்தை பற்றி தான் 7:9 வாசிக்கிறோம். வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் ஆசைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். glory to God. யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின்படி காணும்பொழுது ஒரு திரள் கூட்ட ஜனத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அந்த கூட்டத்திலே காணப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 26 28 வரை வாசித்து முடிப்போம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறி போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நாமும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாயிருப்போம். முழங்காலிட்டு கண்களை மூடுவோம். Hallelujah. Glory to the wonderful name of Jesus.